இந்த ஒரு நியூஸ் போதும் சார், கண்டிப்பாக வைரல் ஆயிரும். நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, நாங்கள் பார்த்துக்குறோம். ஏண்டி என்னங்க? எங்கடி அவன்? எவன்? எவனா? உன் உத்தம புத்தரன், நீ பெத்த பிள்ளை. அவன் காலையிலேயே இருந்து எங்கேயோ போயிட்டாங்க. போயிட்டானா? கை குழந்தை தூக்கிட்டு போயிருப்பானே. ஆமாம், அது எப்படி உங்களுக்கு தெரியும்? கை குழந்தை தானே, அவன் கேமரா தானே அவன் கை குழந்தை. ஓகே, நல்லா வந்திருக்கு. சூப்பர். இதெல்லாம் எங்க உருப்பட போகுது? ஏடா எப்ப பார்த்தாலும் அந்த கேமரா நோடிக்கிட்டு இருக்கிறதுக்கு தான் இன்ஜினியரிங் படிச்சியா? இன்ஜினியரிங் படிச்சுட்டு படிச்ச படிப்புக்கே சம்பந்தமே இல்லாட்டியும் அவன் ஏதோ ஒரு வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கான். நீ என்னடான்னா உன் வயசுல எவனாவது படிச்சுட்டு வீட்டுல உட்காந்துக்கிட்டு அப்ப காசுல சோத்த தின்னு இருக்கானா? சொல்லு. இன்னும் இப்படியே எத்தனை நாள தாண்டா வீடாக்க போற? நேரத்தோட அருமை இன்னும் உனக்கு தெரியல, அதான் இப்படி இருக்கிற. வாழ்க்கைனா என்னன்னு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஜெயிக்கிறது சுலபம்டா. இவ்வளவு சொல்றேன், கொஞ்சமாவது மண்டையில ஏறுதா? இதெல்லாம் எங்க உருப்பட போகுது? நம்ம போய் நம்ம வேலையை பார்ப்போம். சத்தியமூர்த்தி, என் பையன் இன்ஜினியரிங் படிச்சுட்டு சும்மா தான்ப்பா சுத்திட்டு இருக்கான். அவனுக்கு உன் ஆபீஸ்ல ஏதாவது ஆபீஸ் பாய் வேலையா இருந்தா கூட பரவாயில்ல, போட்டு விடுப்பா. ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. ஏண்டா உனக்கு கொஞ்சம் கூட சூடு சொல்லணுங்கிறதே இல்லையா? 3 நேரம் உட்காந்து சாப்பிடுறல, அந்த கேமராவை நோண்டாதரண்ணா. எப்போ பார்த்தாலும் அதே தானே நோண்டிக்கிட்டு இருக்க. படிச்சிருக்கிறல்ல, ஒரு தடவை சொன்னா கேள்றா. எருமாட்டு கூட புல்லு போட்டோம்னா பால் கொடுக்கும். உன்னை காலேஜ் வரைக்கும் படிக்க வச்சு 5 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லைடா. நான் இந்த வேகாத வெயில நான் போய் வேலை செஞ்சுட்டு வரேன். எவ்வளவு சொன்னாலும் உனக்கு அறிவுங்கிறதே இருக்காதா? கொஞ்சமாவது ஒரு சூடு சொல்லணும் இல்லை? நல்லா உட்காந்து சாப்பிடுறல்ல, அதுவும் பாரு படுத்துக்கிட்டு கால் மேல காலை போட்டுக்கிட்டு காலை ஆட்டிக்கிட்டு. உன்ன மாதிரி படித்த பசங்க இப்படிதான் வீட்டில் படுத்துட்டு காலாட்டிட்டு இருக்காங்களா? சொல்றதை கேட்டு ஒழுங்கா நட. இதோ பார், நான் ஒரு நம்பர் தரேன், அதை குறிச்சிக்கோ. அவர் என் ஃப்ரெண்டு தான், அவர் பேர் சத்தியமூர்த்தி. உன்னை பற்றி அவர்கிட்ட சொல்லியிருக்கேன், ஃபோன் பண்ணி அவர்கிட்ட பேசு. அவர் ஆஃபீஸில் ஆஃபீஸ் பாய் வேலையாவது போட்டு தருவார். சொல்லுங்க. நம்பர் குறிச்சிக்கோ, 98410. திருப்பி சொல்லு. ஏண்டா ஒரு தடவை சொன்னா அதை கூட உன்னால மைண்ட்ல வைக்க முடியாதா? இதுல இன்ஜினியர் வேற படிச்சிருக்க. குறிச்சிக்கோ, 98410 56017. ஒழுங்கா அவருக்கு போன் பண்ணி பேசு. பேசிட்டு மரியாதையா அந்த வேலையை போய் பார்த்து செய். ஆபீஸ் பாய் வேலை தானே செய்ய மாட்டேன்னு கௌரவம் பார்த்துட்டு ஓடியாத்துறாத. புரியுதா? உருப்படுற வழியை பாரு. ஹலோ சார், சத்தியமூர்த்தி சாருங்களா? சார், அருணாச்சலத்தோட சன்னு பேசுகிறேன் சார். அதான் அப்பா ஒரு ஜாப் பற்றி உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ண சொல்லியிருந்தார் சார். ஓகே சார். ஆமாம் சார், வந்துடுறேன் சார் கண்டிப்பாக. ஓகே சார், தேங்க்யூ சார். ஆமாம் ஆமாம், ஓகே ஓகே. அதான் நான் சொல்கிறேன்ல, நாளைக்கு உங்கள் பிரச்சனை நம்ம பேப்பரில் பப்ளிஷ் ஆகிடும். ஓகேங்களா? டோன்ட் வரி. ஓகே, பை.
எஸ் கமின். எஸ் சார். எஸ் சத்யமதி சாரா சார்? அருணாச்சலமோட சன்னு சார். ப்ளீஸ் டேக் யுவர் சீட். ரெஸ்யூம் சார். உங்கள் அப்பா சொன்னார், படிச்சுட்டு வெட்டியா ஊரை சுற்றிட்டு இருக்கியாமே, ஏதாவது உனக்கு இன்ட்ரெஸ்ட்டு, ஹாபீஸு, பேஷன் ஏதாவது இருக்கா? உனக்கு என்ன மாதிரி ஜாப் தரலாம் நீயே சொல்லு. இந்த ஆஃபீஸில் ஆஃபீஸ் பாய் வேலை வேணா இருக்குது, அது வேணால் கன்ஃபார்ம். சார் நான் ஜெகன் பேசுகிறேன். சொல்லுப்பா. சார் இங்கே அம்மாவும் குழந்தையும் தீக்குளிக்குன்னு சொல்லிட்டு ஒரு பரபரப்பாக இருக்குது சார். எந்த இடத்துல? சார் நம்ம கலெக்டர் ஆஃபீஸ் உண்டு சார். எப்போ? இப்போ சார். எங்க? என்ட்ரன்ஸில். சரி சரி, நான் உடனே வாங்க அனுப்புறேன். சார் வாங்க சார். ஓகே சார். ஓகே. ஹலோ. ஹலோ சார். பிரகாஷ் சொல்லுங்கள் சார். ஒரு நியூஸ் அப்டேட் வந்திருக்கு. அப்படியா? எங்கே சார்? நம்ம கலெக்டர் ஆஃபீஸில் என்ன நியூஸ் சார்? ஒரு அம்மாவும் குழந்தையும் மண்ணெண்ணை ஊற்றிக்கிட்டு குளித்திப்பன்னு சொல்லி மிரட்டிட்டு இருக்காங்களாம். இந்த நியூஸு கொஞ்சம் வைரலாக போகும்னு நினைக்கிறேன். ஓ அப்படியா சார்? நம்ம ஜானுக்கு ஃபோன் பண்ணால் அவன் ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு இருக்கான். அப்படியா? இப்போ என்ன சார் பண்ணுறது? நம்ம பசங்க யாராவது இருக்காங்களா? நம்ம பசங்க இப்போ யாரும் இல்லையா சார், எல்லாம் வெளியில் போயிருக்காங்க. நம்ம பசங்களாம் நாளைக்கு தான் சார் வராங்க. சரி ஓகே, நான் பார்த்துக்கிறேன். வினோத், உனக்கு வீடியோகிராஃபி, ஃபோட்டோகிராஃபி பற்றி ஏதாவது தெரியுமா? தெரியும் சார். காலேஜில் ட்ரிப்பு, கல்ச்சுரல் ப்ரோக்ராமு நடக்கிறப்பெல்லாம் வீடியோஸும் ஃபோட்டோஸும் நான் தான் சார் கேப்சர் பண்ணுவேன். சரிப்பா, அப்போ ஒன்று செய். நான் உனக்கு ஒரு முதல் ப்ராஜெக்ட் ஒன்று தரேன். ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான நியூஸு, சென்சேஷனலாக இருக்கணும். அந்த அளவுக்கு உன்னோட ஃபோட்டோஸும் வீடியோஸும் பக்காவாக இருக்கணும். சரியா? ஓகே ஓகே சார். தென்காசி அருகே காசி தர்மம் கிராமத்தை சேர்ந்த கூலி தொழிலாளியான இசக்கி முத்து, மனைவி சுப்புலட்சுமி, 4 வயது குழந்தை மதிசரண்யா, 1.5 வயது குழந்தை அட்சய பரணி காட்டினர். இதனால் அதிர்ச்சி அடைந்த அங்கிருந்தவர்கள் மணலை வாரி வீசி அவர்கள் மேல் பற்றியிருந்த தீயை அணைக்க முயன்றனர். தீயில் வேகும் உடலுடன் 4 பேரும் துடித்த காட்சிகள் அங்கிருந்த அனைவரையும் பதற வைத்தது. இதான் சென்சேஷன். நம்ம நியூஸ் பேப்பரோட விற்பனையும், நம்ம சேனல் பார்வையாளர்களோட எண்ணிக்கையும், நம்ம சேனலோட டிஆர்பியும் எங்கேயோ இருக்கிற போகுது. எல்லாத்துக்கும் காரணம் நீ எடுத்த ஃபோட்டோஸ். தேங்க்ஸ் சார். பக்காவாக இருக்குது. வெரி குட் குட். சாப்பிட்டியா? இல்லை சார். இந்தா இதை வச்சுக்கோ, நாளைக்கு சீக்கிரமாக வந்துடு. ஓகே சார். அப்புறம் உங்ககிட்ட கேமரா இருக்குன்னு உங்கள் அப்பா சொல்லியிருந்தாரு. இருக்குது சார். நீ ரோட்டில் எங்கேயாவது போகும்போது அங்கே பார்க்குற ஏதாவது சென்சேஷனலாக நம்ம நியூஸ்க்கு தேவைப்படுற மாதிரி சரி சார். ஏதாவது நீ பார்த்தனா அதை கேப்சர் பண்ணு. அதுதான் உன்னோட வேலை இனிமேல். ஓகேவா? நீ எடுத்துகிட்டு வர ஒவ்வொரு ஃபோட்டோஸ்க்கும் வீடியோஸ்க்கும் நான் பேமெண்ட் தருவேன். நியூஸுக்கு ஏற்ற மாதிரி ஃபோட்டோஸும் வீடியோஸும் நீ எடுத்துகிட்டு வரணும். ஓகேவா? ஃபஸ்ட்டு நாளே கலக்கிட்டேன். யூ ஆர் அப்பாயிண்டட். ஆல் தி பெஸ்ட். சரி சார், வரேன் சார். வழக்கம் போல் நம்ம ஸ்பாட்டுக்கு வந்துடு. ஓகேவா? மறந்துடாதரா? ஓகே ஓகே. இனிமே உங்க அப்பா திட்டமிட்டாரு, வேலை கச்சிச்சு. ஆமாம், என்ஜாய் பண்ணு மச்சி. சூப்பர் மச்சி, என்ஜாய் பண்ணு. என்ன செமையாக புகழ்ந்து தள்ளிட்டார். முதல் நாளே சொன்ன வேலையை சூப்பராக பண்ணிட்டேன்னு சொல்லி அதுக்கப்புறம் என்னோடய ஓன் கேமரா இருக்குல்ல, அதை யூஸ் பண்ணி ஃபோட்டோஸு வீடியோஸு வெளியெல்லாம் போய் நல்லா கேப்சர் பண்ணி எடுத்துகிட்டு வர சொல்லிடுறாரு ஆஃபீஸ்க்கு. அந்த வீடியோக்கும் ஃபோட்டோஸ்க்கும் தனியாக பேமெண்ட் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரா? இனிமே எல்லாமே நியூஸ் தான். சூப்பர் மச்சி.
எவன் செத்தான் பொழைச்சான் வந்தான் போனான் எல்லாமே நியூஸில். பாவம் பரிதாபம் மனசாட்சி எதுவுமே இல்லைல்ல. மனசு மூளை எல்லாம் மறுத்து போச்சாடா உங்களுக்கு. சுயநலமான வாழ்க்கை. டேய், நாம் எப்படி வாழணும்னு வாழ்க்கை 2 விஷயம் கற்றுக் கொடுக்கும். ஒன்று நம்ம அனுபவம், இன்னொன்று இந்த சமுதாயம். அனுபவம் கற்றுக் கொடுக்குற வாழ்க்கை வாழ்கிறத விட சமுதாயம் கற்றுக் கொடுக்குறத வாழ்கிறான் பார், அவன் தான் ஜெயிப்பான். நீ, நான், அவன், அவன் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரும் அவங்களுக்கு அவங்க வாழ்க்கை மட்டும்தான் வாழ்க்கை. மற்றவங்க வாழ்க்கைலாம் வெறும் நியூஸ் தான். ஸோ நம்ம ஒரு நியூஸாக மாறணும், இல்லைன்னா நியூஸை உருவாக்கணும். ஒரு நாள் நீயே நியூஸ் ஆகுவ. ஆனால் நியூஸில் நீ வரமாட்ட பாரு. டேய் மச்சான், இந்த மாதம் சம்பளம் போட்டாங்க, வா இந்த வாரம் பாண்டிச்சேரியில் போய் சரக்கு அடிக்க போவோம். பணத்தேடுறா. யாரா நீ? ஏய் அடிக்காதீங்க. வெளியே என்ன ஒரு சவுண்டாக இருக்கு, என்னன்னு பார்ப்போம். நீ எடுத்துகிட்டு வர ஒவ்வொரு ஃபோட்டோஸ்க்கும் வீடியோஸ்க்கும் நான் பேமெண்ட் தருவேன். இது ஃபோட்டோ எடுத்து ஓகே, இந்த ஃபோட்டோ எடுத்து பணம் சம்பாதிச்சேன். ஓகே மேடம். ஓகே மேடம். ஆமாம், என்ன மேடம் பண்ணுறது? சொசைட்டிக்கு ஒரு நல்லது பண்ணோன்னா உயிரை கொடுத்து வேலை செய்ய வேண்டியதாக இருக்குது. ஆமாம் மேடம், எங்ககிட்ட இருக்கிற ஒர்க்கர்ஸ் எல்லாம் உயிரை கொடுத்து வேலை செய்வாங்க. இட்ஸ் அவர் டியூட்டி மேடம். எஸ், தேங்க்யூ மேடம், தேங்க்யூ.